வீட்டில் இருக்கக்கூடிய முதியவர்களை, அது அப்பத்தாவாக இருக்கலாம், ஐயாவாக இருக்கலாம், அந்த சுருங்கி போன தசையை தடை விட்டு சாப்பிட்டீங்களான்னு கேளு. ஒன்றும் பேச வேண்டாம். கடவுள் நம்மிடம் பேசாது, நம்பிக்கை இருக்கிறது, அது வேறு. கடவுள் பேச மாட்டார்கள். ஆனால் பெரியவர்கள், வீட்டிலே முதியவர்கள் பேசுனதை தான் திருப்பி திருப்பி பேசுவாங்க. நம்ம அம்மா அப்பா வேலையினுடைய நிமித்தத்தில் என்ன சொல்லுவாங்க, எப்போ பார்த்தாலும் பேசுனதே பேசிக்கிட்டு. பாவம் பாவம். கிளப்பருவம் எய்தியவர்கள் எல்லாருமே நாம் அனைவரும் வயதின் அடிமைகள். 10 வயது படபடக்கிற வயது, 20 வயது இருப்பு கொள்ளாத வயது, 30 வயது முணுமுணுக்கிற வயது, 40 வயது நாயாக உழைப்பதற்கு தன்னை தயார்படுத்திக் கொள்ளும் வயது, 50 வயது அனுபவிக்க துடிக்கிற வயது, 60 வயது ஆசை மட்டும் படுகிற வயது, 70 வயது எண்ணத்தை செயல்படுத்த தடுமாறு வயது, 80 வயது எங்கும் தனியாக செல்லக்கூடாத வயது, 90 வயது தன் முகத்தை பார்க்க அனுமதிக்க கூடாத வயது, 100 வயது கொடுமையான வயது. இதுதான் நாம் அனைவரும் வயதின் அடிமைகள். அந்த வயதுக்கு உட்பட்டு தான் நம்ம வாழ முடியும். அந்த வகையிலே வீட்டில் முதியவர்கள் வெளியில் போயிருக்க மாட்டாங்க, தொடர்பு கிடையாது, புதிய மனிதர்களை சந்திருக்க மாட்டாங்க. ஏற்கனவே அந்த ஸ்டோர்ஸ் ஆனது உள்ளுக்குள்ளே இருக்கும். அதைத்தான் நேற்று பேசுறது தான் இன்றைக்கி பேசுவாங்க, இன்றைக்கி பேசுறது தான் நாளைக்கு பேசுவாங்க. குழந்தை எப்படி 5 வயசு ஆகிற பொழுது நேற்று ஒரே கேள்வி திருப்பி திருப்பி கேட்குது, அதை நம்ம ரசிக்கிறோம்ல, பதில் சொல்கிறோம்ல. அதே போல் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய முதியவர்களும் தினசரி 5 நிமிடம் பேசுங்க, போதும், வேறு ஒன்றுமே கிடையாது. முடிந்தால் அன்பு பிள்ளைகளே, இந்த கல்லூரி வளாகத்தை விட்டு வெளியே செல்கிற பொழுது அற்புதமான பதவிக்கு செல்வீர்கள், அற்புதமான வாழ்க்கை துணை கிடைக்கும், நிறைய விருதுகளை பெறுவீர்கள், நிறைய மாட மாளிகை கூட கோபுரம் கட்டுவீர்கள். அதெல்லாம் உங்களுக்கு முதல்வரும் நடக்கும், சந்தோஷமான நிகழ்வு நடக்கும். எல்லாத்தையும் மறந்துடுவீங்க. நான் சொல்ல போகிறது மட்டும் மறக்க முடியாது. உங்கள் வீட்டில் அப்பத்தா இருந்துச்சுன்னா, அன்பு பேரனே போங்க, அப்பத்தா தாத்தாவுக்கு உனக்கு எத்தனை மாதிரி சண்டை நடந்தது. நான் தான் பெருசல்கிட்ட அப்படி பேசுவேன். முதல்ல யார் பேசுவா? அவுட் ஆஃப் சப்ஜெக்ட் பேசு. அந்த பொக்க வாயில் ஒரு சிரிப்பு கொண்டு வா. அப்படியே ஐயா உன்னை அடிச்சிருக்காரா, நீ என்னைக்கா திட்டிருக்கியா, அடிச்சிருக்கியா கேளு. அந்த இறந்து போன அந்த கடவனே பேரன் வடிவத்தில் வந்து தன்னுடன் பேசுவது போன்ற உணர்வை அடைத்து அந்த அப்படியே அந்த அப்பத்தா சிரிக்கும், அந்த அம்மாச்சி சிரிக்கும். அந்த அப்பத்தாவும் அம்மாவையும் சிரிக்கிற பொழுது அப்படியே அந்த கண்ணிலேருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வரும். அதுதான் உனக்கான ஆசீர்வாதம். திருப்பதியில் கிடைக்கக்கூடிய பிரசாதத்தை விட 1000 மடங்கு அபரிதமானது கிழவன் கண்ணீரும் கிழவி கண்ணீரும் வரக்கூடிய அந்த என் பேரை என்னை சந்தோஷப்படுத்தினா, என் பேத்தி என்னை சந்தோஷப்படுத்தினா சொல்லக்கூடிய அந்த ஆனந்த கண்ணீர். உங்கள் தாய், உங்கள் அப்பத்தா கிட்ட, உங்கள் தாத்தா கிட்ட ஒரு சொட்டு கண்ணீரை பார்த்து விடுங்கள். அன்பு பிள்ளைகளே, முடிந்தால் பேட்ஸ்மேன் அந்த கிளவிட்ட எப்போ பார்த்தேன் பேட்ஸ்மேன் அப்படி சொல்லாதீங்க. பக்கத்தில் போங்க, அந்த அந்த பள்ளு சட்டை கழட்டுங்க, கழுவிட்டு மாட்டி விடுங்க. அம்மா அப்பாவுக்கு வேலை இருக்கும். ஒரு முறை சுடுதண்ணி போடுங்க, 6 முறை காத்துருங்க. ஒரு அப்பத்தாவையோ உங்கள் ஐயாவையோ உங்கள் தாத்தாவையோ ஒரு முறை குழந்தை போல் பாவித்து நிர்வாணப்படுத்தி குளிப்பாட்டி விட்டு துண்டை எடுத்து துவட்டிட்டு சாம்பிராணி மட்டும் போட்டுருங்க. சாகிற வரை இந்துதான் உங்களுக்கு முன்னால் வந்துடும். உங்களோட வாழ்வினுடைய இறுதி கட்டத்தில் 80 வயதில் உங்களுக்கு ஆகும் மட்டமல்லாக்க படுத்துக்கொண்டு நினைவுகளை அசை போடுகிற பொழுது, நீ இளம் வயதில் அப்பத்தாவை தாத்தாவை குளிப்பாட்டிய அந்த உணர்வு கண்ணு முன்னால் வந்து நிற்கிற பொழுது கில்ட்டி, அந்த குற்ற உணர்வு என்பது உன்னிடமிருந்து காணாமல் போகும். ஆக ஒரு வயது முதிர்ந்த அப்பத்தாவை ஐயாவை நம்ம குளிப்பாட்டுகிற பொழுது நம்ம உடம்புக்குள்ளே என்ன வருது? ஒரு ரசாயன மாற்றம் வருது. அதுக்குள்ளே என்ன கிடைக்குது? சகிப்புத்தன்மை வருது. சகிப்புத்தன்மை வருகிற பொழுது அப்பத்தாவை குளிப்பாட்டி விட்டாச்சு. உனக்கு எப்போ கல்லூரி ஹாஸ்டலில் தங்கி இருக்கக்கூடிய பிள்ளைங்கள் ஊருக்கு போகிற பொழுது எங்கள் அப்பத்தாவை நீ குளிப்பாட்ட போகிறேன், எங்கள் அப்பத்தாவுக்கு சேலையை துவைச்சு கொடுக்க போகிறேன் அப்படி சொல்லு. ஊரே உன்னை வித்தியாசமாக பார்க்கும். ஆரம்பத்தில் கிண்டல் பண்ணுவான், அதை காதில் வாங்கிக்காத. கிண்டல் பண்ணுவது பார்த்துருங்க. அதுக்கப்புறம் என்னை பேத்தி குளிப்பாட்டி விட்டா, என்னை எங்கள் அம்மா குளிப்பாட்டி விட்டா, என்னை எங்கள் அம்மா குளிப்பாட்டி விட்டுச்சுன்னு அந்த தாத்தா பேத்தி குளிப்பாட்டிய நினைவை சொல்லி சொல்லி அழுவாம்பாரு. அதாப்பா வாழ்க்கை. 60 வயதை கொண்டாடு, கடவுள் உன் வீட்டுக்கு வரப்போகிறார் என்ற அர்த்தம். 70 வயதை கொண்டாடு, கடவுள் உன் வீட்டுக்கு வந்து விட்டார் என்ற அர்த்தம். 80 வயதை தாண்டியவர்கள், காலத்தின் அழைப்புக்காக காத்திருக்கும் கை குழந்தைகள், அவர்களை கொண்டாடுங்கள். கடவுள் உங்களுடைய தங்கிவிட்டார் என்ற அர்த்தம். நீங்கள் முதுமையை வணங்கினால் இளமை அர்த்தப்படுத்தப்படும். செஞ்சு பாருங்க ஒரு நாளைக்கு.